இயேசுவின் நாமத்தினாலே இந்த தியான பகுதிக்கு வரவேற்கிறேன். இந்த நாள் தியானம் 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 31வது வசனம். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். யாரு தெரியுங்களா? எசேக்கியாவை. எந்த எசேக்கியாவுக்கு தேவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரோ, எந்த எசேக்கியாவுக்கு தேவன் சூரியன் 10 பாகை பின்னிட்டு போகும்படியான ஒரு அடையாளத்தை கொடுத்தாரோ, வேதம் சொல்லுகிறது அந்த எசேக்கியாவை தேவன் கைவிட்டார். எதற்காக அப்படின்னா, ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்கிற வரைக்கும் தான் நான் யோசிக்கிறேன் அவனுக்குள்ள இருக்கிற தாழ்மை கூட. கர்த்தர் ஒருவேளை ஒரு மனுஷனை விட்டு விலகினாரு, தனியா விட்டுட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த மனுஷனுடைய உண்மையான இருதயத்தினுடைய நிலைமை. அப்போ நம்ம தாழ்மைன்னு சொல்லுகிறது கூட உண்மையிலேயே நம்முடைய தாழ்மையான்னு தெரியல. எசேக்கியாவை பத்தி நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம். சனகரிப்பு வந்த பொழுது எப்படியாய் தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தின ஒரு மனுஷன். ஆண்டவர் போதும் காரியங்களை நீ எல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொன்ன பொழுது எப்படியாய் தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி தாழ்த்தின ஒரு மனுஷன். கொஞ்சம் ஆண்டவர் அவனை விட்டு விலகி அவனை இப்ப விசாரிக்கிறதுக்கு வராங்க. தேசத்துல ஒரு அற்புதம் நடந்துருச்சு, அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு பெரிய ராஜாங்கத்துல இருந்து ஒரு பெரிய பெரிய ஆட்கள் ஸ்தானாதிபதிகள் விசாரிக்க வந்த உடனே ஒரு மனுஷனுக்குள்ள பாருங்களேன், தன்னை அறியாமலே தன்னை குறித்து பெரிதானவைகளை காண்பிக்க விரும்புகிறான். தான் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் தேவ தயவு, நான் நிற்கிறது தேவனுடைய தயவு என்று சொல்லி அவன் சொல்லல. மாறாக தனக்கு உண்டான எல்லா பொக்கிஷங்களையும் தனக்கு உண்டான மேன்மைகளையும் அவன் எல்லாத்தையும் திறந்து காமிச்சான். அது வேதம் இப்படியாய் அடையாளப்படுத்துகிறது. ஏன் அதை காமிச்சான் அப்படின்னா, அவன் மனமேட்டிமையானான். தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்தின்படி நடவாமல் தன்னும் ஏதோ பெரிய ஆள் மாதிரி அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டான். பாருங்க, மனமேட்டிமை ஆனது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, யூதாவின் மேலும் எசேக்கியாவின் மேலும் கடும் கோபம் வந்துச்சு. ஆனாலும் எசேக்கியா மறுபடியும் தன்னை தாழ்த்தினபடினாலே அவனுடைய நாட்களில் அவர் அப்படியாய் அவனை ஒப்பு கொடுக்காம அந்த கோபத்தை அவனுடைய நாட்களில் அவர் வர பண்ணாமல் அதை கொஞ்சம் விளக்கினார். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் நம்ம கூட இல்லை, நம்மளை கொஞ்சம் அவர் கைவிட்டுட்டு விலகி நின்றார் அப்படின்னா நாம இல்லை. அப்ப யோசிச்சு பார்த்தா அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லை. எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம அவரை மட்டுமே சார்ந்திருக்கணும். நல்லா ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு செய்யப்பட்ட உபகாரங்கள் யார் செஞ்சது, நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தோம், தேவனுடைய உதவி இல்லைன்னா நம்ம என்னவாய் ஆயிருப்போம் என்று சொல்லி யாரு வந்தாலும் அவருக்கு மாத்திரமே மகிமையை சேர்க்க வேண்டும். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, நம்ம எங்கிருந்து வந்துன்றதை மறக்கவே கூடாது. பிரியமானவர்களே, நாம நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலையும் தேவனை மாத்திரமே நம்ம சார்ந்திருப்போம். தேவனை மாத்திரமே நம்மை உயர்த்துவோம். நாம் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நம்ம ஒரு ஜெபம் செய்யலாம். ஆண்டவரே, எந்த நாளில் எங்களை இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ள விட்டுறாதீங்க, எங்களை விட்டு விலகாதீங்க. எங்கள் வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ, நீங்கள் மாத்திரம் எங்கள் கூட இருந்தீங்கன்னா அது மாத்திரம் போதும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை அப்படியாய் நடத்துவார், கிருபை செய்வார். ஆமேன். God bless you.